பாக்யராஜ் அவர்கள் ஒரு சாதாரண இளைஞன் எப்படி தமிழ் சினிமா இல்ல, இந்தியன் சினிமாவோட ஸ்கிரீன் பிளே கிங்கா மாறுறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து பாலிவுட்டோட சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் வரைக்கும் இவரோட படைப்பை பார்த்து வியந்து பார்க்காத ஆட்களே கிடையாது அப்படின்னு சொல்லியாகணும். எம்ஜிஆர் அவர்கள் இவரை பார்த்து இவர் தான் என்னோட கலை வாரிசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு இந்த நாள்ல இந்த தேதியில வேணா பாக்யராஜ் அவர்கள் நம்மளோட உயிரோட இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் செய்த சாதனைகள், அவரு உருவாக்கிய படைப்புகள் எப்பயுமே மக்களோட மனசுல இருந்துட்டே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்க விரும்புறேன். அதே சமயத்துல பாக்யராஜ் அவர்கள் கடந்து வந்த பாதை என்ன? அவரோட கெரியரை எப்படி ஆரம்பிச்சாரு? எங்கிருந்து எப்படி ஆரம்பிச்சுச்சு? அப்படின்ற மாதிரியான விஷயங்கள இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். லைக் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல இருக்கிற வெள்ளங்கோயில் கிராமத்துல 1953ல இவர் பிறக்கிறாரு. இவர் சின்ன வயசுல இருந்தே ராஜேஷ் கண்ணா மற்றும் எம்ஜிஆர் அவர்களோட தீவிரமான ரசிகர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. லைக் சின்ன வயசுலயே இவர் அதே சமயத்துல வந்து இந்த சினிமா மேல, மேடை நாடகம் மேல வந்து ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு ஆளாவுமே இருந்திருக்காரு. அவரோட காலேஜ் படிப்பை பாதியிலேயே நிறுத்தி வந்து சென்னைக்கு வந்திருக்காப்ல. லைக் வாய்ப்புகளை தேடி நம்மள வந்து நம்ம சினிமாவோட தேடல், நம்ம சினிமாக்கான பயணத்தை வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு காலேஜ் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு சென்னைக்கு வந்துடுறாப்புல. சென்னைக்கு வந்து ஆரம்பத்துல எல்லா நடிகர்களுமே, எல்லா இயக்குனருமே ஆரம்பத்துல அந்த ஒரு ஸ்டார்ட்டிங் ஃபேஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா. லைக் இந்த முதல் வாய்ப்பு கிடைக்காம படாத பாடுபடுவாங்க. ஏதேதோ வேலைகள்லாம் செய்வாங்க. அந்த ஒரு விஷயத்த இவருமே ஃபேஸ் பண்ணியிருக்காப்புல. ஆரம்பத்துல என்னெல்லாம் இவரு செஞ்சாரு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, இந்த ரிக்ஷா வண்டி ஓட்டுறது, லைக் அதுக்கப்புறமா இந்த சர்க்கஸ்ல வந்து இந்த கோமாளியா, இந்த ஜோக்கர் வேஷம் போடுறதுன்ற மாதிரியான விஷயங்கள வந்து இவருமே ஆரம்பத்துல செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இவருக்கான வாய்ப்பு அமையுது. அதாவது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களோட அறிமுகம் இவருக்கு கிடைக்குது. அவரு கூட இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வொர்க் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இவருக்கு கிடைக்குது. அதாவது பாக்யராஜ் அவர்கள் ஆரம்பத்துல பாரதி ராஜா கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறாப்ல. அதுக்கப்புறமா அந்த இந்த எழுதுற விஷயத்துல வந்து இந்த கதை எழுதுறது, இந்த டயலாக் எழுதுறது, இந்த ஸ்கிரீன் பிளே எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உதவியா இருக்கிறாப்ல. அதுக்கப்புறமா அவரோட படத்துல அஃபிஷியலா டயலாக் எழுதுறாப்ல. அதுக்கப்புறமா அவரோட டைரக்ஷன்லயே இவரு ஹீரோவாவும் நடிக்கிறாப்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு படம் இவர் வொர்க் பண்ணது, இவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு படமா எல்லாருக்குமே அமைஞ்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஆகணும்னா கண்டிப்பா 16 வயதினிலே இந்த படத்தை வந்து கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். லைக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் சரி, உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்குமே சரி, மறைந்த நடிகை ஸ்ரீதேவி அவர்களுக்குமே சரி, பாக்யராஜ் அவர்களுக்குமே சரி, பாரதி ராஜா அவர்களுக்குமே சரி, எல்லாருக்குமே இந்த ஒரு படம் வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு படமா அமைஞ்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த சமயத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாப்புல. லைக் 16 வயது நிலைய படத்துல சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய டர்ன் ஓவரா மாறுச்சு. லைக் வில்லனா இருந்திருந்தாலுமே லைக் அவரு பேசின ஒரு சில டயலாக், "இது எப்படி இருக்கு?" அப்படின்ற மாரியான ஒரு சில விஷயங்கள், அவரு பண்ண அந்த வில்லனிசம் எல்லாமே வந்து அவரோட கெரியர்ல ஒரு முக்கியமான ஒரு பங்கா இப்ப வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். இதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா அந்த படத்துல வொர்க் பண்ண பாக்யராஜ் அவர்கள் தான் அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து மேடையில சொல்லியிருந்தாப்புல. அந்த டைம்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்குமே வந்து இந்த ஸ்டார்ட்டிங் ஃபேஸ் தானே. அந்த டைம்ல தானே அவருமே வந்து இந்த பெங்களூர்ல இருந்து வந்து இந்த தமிழ் சினிமால நடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த டைம்ல வந்து அவருக்கு வந்து இந்த தமிழ் படிக்கிறதுல ஒரு சில சிரமங்கள் இருந்திருக்கு. ஆரம்ப கட்டத்துல வந்து தமிழ் படிக்கிறதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ரொம்ப சிரமம் இருந்திருக்கு. அந்த நேரத்துல வந்து பாக்யராஜ் அவர்கள் தான் பக்கத்துல உட்கார்ந்து எல்லா டயலாக் லைக் பொதுவா வந்து சொல்லுவாங்களே, லைக் யாரா இருந்தாலுமே ஒரு சில வாட்டி கேட்டா ஒரு 2, 3 வாட்டி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மூஞ்ச காட்ட ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி எந்த ஒரு மொமெண்ட்லயுமே வந்து மூஞ்ச காட்டாம 5 வாட்டி கேட்கிறீங்களா? நான் சொல்லி தரேன். 10 வாட்டி கேட்கிறீங்களா? நான் சொல்லி தரேன். 20 வாட்டி கேட்கிறீங்களா? நான் சொல்லி தரேன் அப்டின்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எத்தன வாட்டி கேட்டாலுமே பாக்யராஜ் அவர்கள் வந்து சொல்லிக் குடுத்துட்டே இருப்பாராம். லைக் இன்னும் சொல்லப்போனா அந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அந்த மாடுலேஷனு, அந்த வேரியேஷன் எல்லாமே வந்து பாக்யராஜ் அவர்கள் சொல்லிக் குடுத்தது தான் அப்டின்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு. கிட்ட போனா சொல்லப்போனா லைக் 90% வந்து பாக்யராஜ் அவர்கள் சொன்னத
அப்படியே தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அந்த படத்துல செஞ்சாரு அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த அவரே மேடையில சொல்லியிருந்தாப்புல. ஸோ இந்த மாரியான ஒரு விஷயம் வந்து ஒரு 16 வயது நிலை படம் வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட்டா அமைஞ்சதுக்கு, ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லியாகணும். ஸோ அதே சமயத்துல இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அதே மேடையில இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரசிக்கும் தனமா தான் இருந்துச்சு. லைக் பாக்யராஜ் அவர்கள் வந்து ஒரு டைரக்டரா அந்த செட்ல வொர்க் பண்ணும்போது, அதெல்லாம் பார்க்கும்போது, பெண்களுக்கு மட்டும் கிடையாது. ஆண்களுக்குமே அவர் மேல காதல் வந்துரும். அந்த மாரி சுறுசுறுப்பா லைக் அவரோட வொர்க்கிங் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது, அவ்ளோ ரசிக்கும்படி இருக்கும் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. பொதுவா செட்டு அப்டின்னு போனாலே வந்து எல்லாம் ஒரு டைரக்டர்னா இப்டி இருப்பாங்க, ஒரு மாரி இருப்பாங்க. எல்லாமே ரெடியா வருவேன் அப்டின்ற மாரி இருப்பாங்க அப்டின்னு சொல்லுவாங்க. பாக்யராஜ் அப்டி இல்லையா? லைக் எல்லாத்தையுமே இன் அண்ட் அவுட் உட்காந்து ஏ டூ இசட் எல்லாத்தையுமே பார்ப்பாரு. சின்ன சின்ன விஷயங்களுமே லைக் பார்த்து பார்த்து பண்ணுவாரு அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அண்ட் 1979ல பாக்யராஜ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வருடமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியாகணும். ஏன்னா, அதே வருஷம் வந்து அவர் இயக்குனராவுமே அறிமுகமாறாரு. அதே சமயத்துல கதாநாயகனாவுமே அறிமுகமாறாப்புல. லைக் அவரோட குருவா இருக்கக்கூடிய இயக்குனருமே பாரதி ராஜா அவர்களோட டைரக்ஷன்ல ஹீரோவாவும் நடிக்கிறாரு. அதே சமயத்துல இவரோட டைரக்ஷன் இவரு டைரக்ட் பண்ண படமா இருக்கக்கூடிய சுவரில்லாத சித்திரங்கள் அந்த படமே அதே வருஷம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா 80ஸ் லைக் 80ஸ் எரா ஆரம்பிக்குது. லைக் 80ஸ்ல வந்து லைக் தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. 80ஸ் டைம்ல பாக்யராஜ் அவர்கள் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணா தான் அமைஞ்சிருந்துச்சு. லைக் எந்த படம் எடுத்தாலும் ஹிட்டு, 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 ஹிட்டு. மனுஷன் தொட்டாலே ஹிட்டு அப்படின்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த டைம்ல வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் என்னென்ன படங்கள் அப்படி அந்த டைம்ல ரிலீஸ் ஆன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, சின்ன வீடு, தாவணி கனவுகள்ன்ற மாரியான எல்லா படங்களுமே ஹிட்டு. இந்த எல்லா படங்களுமே ஹிட் ஆனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லியாகணும். லைக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தமிழ் சினிமால வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்டீரியோ டைப் உடைஞ்சுச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. லைக் வெள்ளையா இருந்தா தான் ஹீரோ. நல்லா வெள்ளையா கலரா இருந்தா தான் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்ப மொத்தமா முடிச்சு விட்டாப்ல, மாத்திட்டாப்ல. அதே சமயத்துல பாக்யராஜ் உடைச்ச ஒரு ஸ்டீரியோ டைப்பும் இருக்கு. லைக் எப்படின்னா ஹீரோனா நல்லா 10, 15 பேர அடிக்கணும். லைக் 100 பேர அடிக்கணும் அப்படின்னு இருக்கிறவன் தான் ஹீரோ அப்படின்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஹீரோ அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க வீட்ல ஒரு குடும்பத் தலைவன் இருக்கானா? அவன் ஹீரோ. உங்க வீட்ல ஒரு குடும்பத் தலைவி இருக்காங்களா? அவன் ஹீரோ. அப்படின்ற மாரியான லைக் அவரோட படங்கள்லாம் பார்த்தா அந்த மாரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். உங்க வீட்ல நடக்கக்கூடிய விஷயம் தான் அந்த படமா இருக்கும். லைக் என் வீட்ல நடக்கக்கூடிய விஷயம் தான் அந்த படமா இருக்குன்ற மாரியான ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். லைக் ஒரு சிம்பிளான லைக் ஒரு நடுத்தர ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல என்னென்ன விஷயங்கள், ஒரு ஏழைகள் வீட்ல என்னென்னலாம் நடக்குதோ, அத வந்து திரைக்கதையா அமைச்சு அதுல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள வந்து சுவாரஸ்யமா ஆக்கி, அதுல நகைச்சுவை வச்சு, அதுல சென்டிமென்ட் வச்சு, அதுல ஒரு கருத்து வச்சு, அப்படியே பேக் பண்ணி ஒரு படமா காட்டுவாப்புல. எல்லாருக்குமே ஈஸியா ரிலேட் ஆயிடும். லைக் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க வந்து பாசமா தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். ஏதாச்சும் ஒரு சின்ன குறை இருக்கும். ஒரு ஈகோ இருக்கும். ஏதோ இருக்கும். இதுதான் வந்து அவரோட படமா இருக்கும். இந்த மாரி பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா ரிலேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். என் வீட்ல நடக்கிற கதைப்பா இது. ஐய்யய்யோ! இது அப்படியே என்னோட கதைய பார்க்குற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம். லைக் இது வந்து 80ஸ் டைம்ல ரிலீஸ் ஆயிருந்தாலும் 2026ல இருக்கும். இப்ப வரைக்கும் அவர் அந்த டைம்ல செஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த படைப்புகள்லாம் பார்க்கும்போது இன்னுமே வந்து புதுசா தான் இருக்கும். என்னடா இது பழைய படம் அப்படின்னு சொல்ற மாரியே இருக்காது. இப்போ வரைக்கும் எல்லாமே புதுசா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே முக்காவாசி பேர் அவரோட படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. லைக் நம்ம தமிழ் சினிமாவ லைக் பார்க்க ஆரம்பிச்சோம். லைக் ரொம்ப விறுவிறுப்பா ரசிக்க ஆரம்பிச்சதுக்கு வந்து பல பேர் பல காரணமா இருக்கலாம். அதுல இவரு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்கிரீன் பிளே கிங் அப்படின்ட்டு இவர ஏன் சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல. லைக் ஸ்கிரீன் பிளே கிங்கு லைக் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கும். லைக் அந்த விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கூட இருக்கு. லைக் அந்த 7 நாட்கள். அந்த கடையில இவரோட லவ்வர் வந்து வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த லவ்வர கூட்டிட்டு ஓடாம அந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு டயலாக். "என் காதலி உனக்கு மனைவியாகலாம்.
ஆனா, "உன் மனைவி என் காதலி ஆக முடியாது." அப்படின்ற ஒரு டயலாக் வந்து அந்த டைம்லயே எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சுச்சு. கிட்ட போனா சொல்லப்போனா லைக் இந்தியன் சினிமால இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த ஒரு கிளைமாக்ஸ பார்த்து, வாவ்! அப்படின்ற மாரி பார்த்த ஒரு நாட்கள் தான் அது அப்படின்ற மாரி சொல்லலாம். இன்னும் ஓப்பனா சொல்லப்போனா, இப்ப நம்ம ஜென்ஸி கிட்ஸ் 2026ல இருக்கோம் அப்படின்ற மாரிலாம் சொல்றோம். லைக் 2025ல ரிலீஸ் ஆன டியூட் படம். டியூட் படத்தோட கதையே இந்த டயலாக் தான். லைக் 80ஸ்ல 90ஸ்ல வந்த படம். அதுல வச்ச ஒரு டயலாகு, அதுல வச்ச ஒரு சிச்சுவேஷன், அதுல வச்ச ஒரு சீன் வந்து, இங்க வந்து இப்ப ஜென்ஸி கிட்ஸ் எல்லாருமே ரசிக்கும்படியான ஒரு 100 கோடி அடிச்ச படமா டியூட் இருக்கு. அந்த படமே அமைஞ்சிருக்குல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு சாதாரணமான ஒரு டயலாக் இருக்கான். பட் அதுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அவரோட திரைக்கதை ஓட நாயகன், திரைக்கதையோட சக்கரவர்த்தி, திரைக்கதையோட ராஜா, ஸ்கிரீன் பிளேயோட கிங் அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள் இதுதான் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ டியூட் படம் அவ்வளோ ரசிச்சோமே. இத வந்து அவர் அந்த டைம்லயே பல வருடங்களுக்கு முன்னாடியே அந்த ஒரு சம்பவத்த வந்து அசால்ட்டா முடிச்சு விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதே சமயத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். பாக்யராஜ் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா அழிக்கவே முடியாது. முருங்கா. அந்த முருங்கா சீன், அந்த முருங்கா காமெடி. முந்தானை முடிச்சு படத்துல அந்த முருங்கா மேட்டர் வந்து இப்போ வரைக்கும் டிராவல் ஆவுது. ஓப்பனா சொல்லப்போனா, இப்போ வந்து லைக் நம்ம ஒரு சாம்பார் சாப்பிடும்போது அந்த முருங்கா வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா லைக் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அத சாப்பிடுவோம். அத பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து முந்தானை முடிச்சு படத்துல தான். முந்தானை முடிச்சு படம் வந்து பல வருஷம் ஆகுது. உர்வசி அவர்கள் வந்து அதுல வந்து ஸ்டார்ட்டிங்கா அவங்களோட கெரியர ஆரம்பிச்சு, இப்போ வந்து அவங்க ஒரு பெரிய சீனியர் லெஜெண்ட் ஆர்டிஸ்ட்டா இருக்காங்க. இவ்ளோ வருடங்கள் ஆயுமே அந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே இன்னுமே மக்களோட மனசுல வந்து பதிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? லைக் இந்த அந்த டைம்லயே அப்போ இருந்த சிச்சுவேஷன்லயே வந்து லைக் மக்களோட மனசுல வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன் அதே சமயத்துல நகைச்சுவையோட அந்த செக்ஸ் எஜுகேஷன வந்து லைக் அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு காமெடி சீன் மூலியமா வச்சாப்ல. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் நாட் அ ஈஸி திங் இல்ல. இப்போ வந்து பல பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லணும். இத நான் எப்படி கன்வே பண்ணணும்னு தெரியல அப்படின்ற மாரியான இந்த ரைட்டிங்ல சொதப்புன நெறைய படங்கள பார்க்குறோம். லைக் போற போக்குல ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய ஒரு கத, ஒரு கணவன் மனைவிக்கு நடுவுல நடக்கக்கூடிய ஒரு கத அப்படின்றப்போ, அந்த கதையில வச்ச ஒரே ஒரு சீனு இப்போ வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் காலகாலமா மக்களோட மனசுல டிராவல் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதுக்கு பின்னாடி இந்த மாரி நெறைய மீனிங் இருக்கு. செக்ஸ் எஜுகேஷன்ற மாரியான நெறைய விஷயங்கள் இருக்கு. காமெடி இருக்கு. அதுக்கு பின்னாடி லைக் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு இருந்தாலுமே, லைக் பார்க்கக்கூடிய பார்வை. அத நம்ம காமெடியாவும் பார்க்கலாம். அத நம்ம சீரியஸாவும் பார்க்கலாம். அதே சமயத்துல அதுக்கு முன்னாடி இந்த மாரியான ஒரு சில அர்த்தங்கள் இருக்கு அப்படின்ற மாரியான விஷயங்களுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியாகணும். அதாவது இது அடுத்தது இவரோட பெர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, அவரோட முதல் மனைவி பிரவீணா அவர்கள் வந்து கல்யாணம் பண்றாப்புல. கல்யாணம் ஆன ஒரு சில வருடங்கள்லயே அவங்களுக்கு வந்து மஞ்சா காமாலையால அவங்க வந்து மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா டார்லிங், டார்லிங், டார்லிங் படத்துல இவர் கூட ஜோடியா நடிச்ச பூர்ணிமா அவர்கள வந்து காதலித்து திருமணம் செய்றாப்புல. இவரோட வாரிசுகள் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 வாரிசு. ஒருத்தர் வந்து சாந்தனு பாக்யராஜ் அவர்கள். அவருமே ஆர்டிஸ்ட். அவருமே தமிழ் சினிமால நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் மோரோவர் சொல்லப்போனா இவர் செய்த சாதனைகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்ட படங்கள்ல இவர் வந்து நடிச்சிருக்காரு. 25க்கும் மேற்பட்ட படங்கள இவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. பல விருதுகள வாங்கியிருக்காரு. அதாவது ஒரு கலைஞன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கலைஞனுக்கு வந்து மறைவே கிடையாது. எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல சொன்ன ஒரு விஷயம் தான். காலங்காலமா, தலைமுறை தலைமுறையா அந்த கலைஞன் செய்து வச்ச படைப்பு வந்து மக்களோட மனசுல எப்பயுமே நிக்கும். அந்த கலைஞன் வந்து இந்த உலகத்துல இல்லனாலுமே, லைக் அந்த கலைஞனோட பிரசன்ஸ் இந்த டைம்ல, லைக் இந்த மொமெண்ட்ல இல்லனாலுமே, அந்த கலைஞன் செய்த படைப்பு, உருவாக்குன படைப்பு காலங்காலமா எல்லா மனிதர்களோட, மக்களோட மனசுல காலங்காலமா இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் அவர் வந்து இந்த உலகத்துல உயிரோட தான் இருக்காப்ல, அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும் அப்படின்றதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.